ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்எஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைப் காஸ்டிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸு. ஏன்னா நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமுக்கு என்ன டேட்டா தேவையோ அதை கொடுக்கறது இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸு. அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை நமக்கு திரும்ப தர்றது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட். ஸோ இந்த 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இன்புட் வந்து யூசர்டேருந்து வாங்குகிற டேட்டா இன்புட். அந்த வாங்குகிற டேட்டாவில் அந்த ப்ரோக்ராம் ஒரு ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா அவுட்புட்டை கொடுக்கும். இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு அப்ளிகேஷன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமில் இருக்கிற இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமுக்கு யூசர்டேருந்து எப்படி இன்புட் வாங்க போகிறோம், அந்த வாங்கின இன்புட்டை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா யூசருக்கு திரும்ப அதை எப்படி நம்ம தெரிவிக்க போகிறோம், அந்த ரிசல்ட்டை எப்படி தெரிவிக்க போகிறோம், அதுக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சி லாங்குவேஜில் 2 விதமான இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு ஃபார்மட்டட் இன்புட். ஸோ ஃபார்மட்டட் இன்புட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேன்எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இன்புட் வாங்குவோம். இது எந்த ஹெடர் ஃபைலில் இருக்கும் அப்படின்னா stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இருக்கும். ஸோ சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், அந்த லாங்குவேஜில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுத போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹெடர் ஃபைலு அசைன் ஆகிருக்கும். அந்த ஹெடர் ஃபைலை நம்ம ஹேஷ் இன்க்ளூடில் கொடுத்தாகணும். அதே மாதிரி ஸ்கேன்எஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா stdio.h அப்படின்ற இந்த ஹெடர் ஃபைலை பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப், ஸோ அதுக்கப்புறமா ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிற வேரியபிள் நேம், இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பர்சன் சிம்பல், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் எதை குறிப்பிடும் அப்படின்னா நம்ம வாங்க போகிற டேட்டா, யூசர்டேருந்து இன்புட்டாக வாங்க போகிற டேட்டா எந்த டேட்டா டைப்பை சார்ந்தது அப்படின்றத குறிப்பிடும். ஸோ அதன்படி ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு ஃபார்மேட்டிங் ஸ்டைல் உண்டு, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் உண்டு. ஸோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா %c, இன்டீஜருக்கு %d, ஃப்ளோட்டுக்கு %f, டபுளுக்கு %lf. ஸோ நம்ம ஒரு வேரியபிள் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேன்எஃப்பில் %d தான் கொடுப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் இன்டீஜர் ஏன்னு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஏன்ற வேரியபிளுக்கு வேல்யூ வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா %d. ஸோ ஸ்கேன்எஃப்பில் ஃபார்மேட் ஸ்ட்ரிங், அதில் என்ன மாதிரியான டேட்டா டைப்புக்கு வாங்க போகிறோன்றதை குறிப்பிடுவோம். ஸோ அதன்படி இங்கே இன்டீஜர், ஸோ இன்டீஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தோம்னா %d. ஸோ %dன்றதை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆம்பர்சன் ஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆம்பர்சன் ஏ இல்லாமல் வெறும் ஏன்னு கொடுத்தோன்னா வேல்யூ ஸ்டோர் ஆகாது, தப்பான வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும். நம்ம கொடுக்குற வேல்யூ கரெக்டாக ஸ்டோர் ஆகாது. அதனால் ஸ்கேன்எஃப்பை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஆம்பர்சன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போனா தான் நம்ம கொடுக்குற வேல்யூ கரெக்டாக அந்த வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது ஃபார்மட்டட் இன்புட். ஸோ ஃபார்மட்டட் இன்புட்டோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம என்ன டைப் ஆஃப் இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்றத கம்பைலர்கிட்ட சொல்லிவிடுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன டைப் ஆஃப் இன்புட் வாங்க போகிறோம், இன்டீஜர் வாங்க போகிறோம். ஸோ அப்போ %dன்றதை சொல்லிடுறோம். இதே இன்டீஜருக்கு பதிலாக ஃப்ளோட் இருந்துச்சுன்னா %fன்னு கொடுத்துருப்போம். கேரக்டர்னா %cன்னு கொடுத்துருவோம். ஸோ அப்போ கம்பைலருக்கு யூசர்லேருந்து நம்ம எந்த மாதிரியான டேட்டாவை வாங்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிக்கிறது தான் ஃபார்மட்டட் இன்புட். ஓகேவா? அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அன்ஃபார்மட்டட் இன்புட். ஸோ இந்த அன்ஃபார்மட்டட் இன்புட் பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்த டேட்டா டைப் வாங்க போகிறோம், எத்தனை வாங்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம குறிப்பிட்டிருக்க மாட்டோம். ஒரு இன்புட் வாங்கு அப்படின்றத மட்டும் சொல்லுவோம்.
இந்த அன்ஃபார்மேட்டட் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் வாங்குறது எல்லாமே சிங்கிள் கேரக்டராக தான் வாங்கும். சரியா, சிங்கிள் கேரக்டராக தான் வாங்கும். இதில் getChar, getCH, getCHE அப்படின்ற 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அன்ஃபார்மேட்டட் இன்புட்டுக்கு. இதில் இந்த getChar ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஹெடர் ஃபைலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இந்த getChar இருக்கும். அதே இந்த getCHம் getCHEயும் பார்த்தீங்கன்னா conio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இருக்கும். அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற getChar stdio.hலேருந்து இருக்கும், getCHம் getCHEயும் conio.hல இருக்கும். ஸோ இப்போ நம்ம getCH யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெடர் ஃபைலில் conio.h கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இதில் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு getCharன்னு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு getCHன்னு கொடுப்போம். இந்த getChar, getCH, getCHE இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ எல்லாமே கேரக்டராக தான் வரும். ஸோ அப்போ அது கெட் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறது ஃபுல்லாக கேரக்டர் வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு தேவை அப்படின்னா அதை டைப் காஸ்டிங் மூலயமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம அன்ஃபார்மேட்டட் இன்புட்டில் செய்ய முடியும். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் நமக்கு ஃபார்மேட்டட் அவுட்புட், அன்ஃபார்மேட்டட் அவுட்புட்னு 2 உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டட் அவுட்புட் பார்த்துருவோம். ஃபார்மேட்டட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா printf அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு stdio.h அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இருக்கும். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கும். ஒன்று WS அதாவது ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குன்றது எனி டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஸோ எந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப்புக்கான ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை கொடுத்துருப்போம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் இந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை ஃபார்மட் பண்ணி அவுட்புட்டை தெளிவாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பயன்படுத்தும். ஸோ இதில் /n அப்படின்றது நியூ லைனுக்கு, /t அப்படின்றது டேப் ஸ்பேஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்லாஷ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நமக்கு printfல டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்லாஷுக்கு நம்ம ப்ரீடிஃபைண்டாக ஒரு வேலை சொல்லிட்டோம், அது ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போதுன்றது சொல்லிட்டோம். அப்போ வெறுமனே ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, n இருக்கா இல்லை t இருக்கா அப்படின்றத கம்பைலர் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்லாஷை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்லாஷ் கொடுக்கணும். அதே போல் சிங்கிள் கோட்ஸு அல்லது டபுள் கோட்ஸ். ஏன்னா இங்கே ஃபார்மேட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ்லேயே நம்ம டபுள் கோட்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுத்தா தான் பிரிண்ட் பண்ணும். அதே போல் தான் சிங்கிள் கோட்ஸும். ஸோ சிங்கிள் கோட்ஸு ஒரு கேரக்டர் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட்ஸை நம்ம பயன்படுத்துவோம். அதை நம்ம printfல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லாஷை சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டெக்ஸ்ட்டை ஃபார்மட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸை பயன்படுத்துவோம். ஸோ அடுத்து இருக்கிறது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஸோ இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் தான் நம்ம எந்த டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ண போகிறோமோ printf ஸ்டேட்மெண்ட்டில் அதை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு printfல பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கல, இதில் எந்த ஒரு வேரியபிளும் நம்ம டிஸ்பிளே பண்ணலை, ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணுறோம். கூடுதலாக ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் நியூ லைன்ஸ் கேரக்டர் மட்டும் கொடுத்துருக்கோம் /n அப்படின்னு. அதே அடுத்து இருக்கிறதுல பார்த்தோன்னா நியூ லைன் கேரக்டர் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஃபார்மட் ஸ்பெசிஃபையரில் %d கொடுத்துருக்கோம். இது எதை மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள் இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அப்போ அதில் இருக்கிற வேல்யூவை இங்கே %d எந்த இடத்துல கொடுத்துருக்கிறனோ அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்றத கம்பைலருக்கு சொல்லிவிடும். இது ஃபார்மட்டட் அவுட்புட். அடுத்து இருக்கிறது பார்த்தோன்னா அன்ஃபார்மட்டட் அவுட்புட். ஸோ அன்ஃபார்மட்டட் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது putchar, putch இந்த 2 தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா putchar வந்து stdio.hல இருக்குது, putch வந்து conio.hல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே அன்ஃபார்மட்டட் அவுட்புட்.
ஸோ இதுலேருந்து நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும், ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா putchar வேரியபிள் நேம் அது எழுதி putch வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள் எப்படிப்பட்ட வேரியபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வேரியபிளாக இருக்கும். ஸோ இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டீஜர் வேரியபிள் 1, அதுக்கப்புறம் ஃப்ளோட் வேரியபிள் 1 கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணிட்டு அது போல் ஒரு கேரக்டர் வேரியபிள் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த 3 வேரியபிளுக்கும் இன்புட்ஸ் வாங்கி நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஏக்கு இன்டிஜருக்கு நம்ம ஸோ ஃபார்மட்டட் இன்புட் ஸ்கேன்எஃப் நம்ம உபயோகப்படுத்திப்போம். ஸோ அந்த ஸ்கேன்எஃப்க்கு முன்னாடி எப்பயுமே நம்ம எந்த வேரியபிளுக்கு வேல்யூ வாங்க போகிறோம் அப்படின்றத ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ பிரிண்ட்எஃப்பில் /n நியூ லைனில் வாங்கிக்கோன்னு சொல்லிடுறோம். என்டர் ஏ. இதில் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, வெறுமனை ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கான இன்புட் ஸ்கேன்எஃப். ஸோ இன்டீஜருக்கு பார்த்தோன்னா %d, ஆம்பர்சன் ஏ. ஸோ இன்புட்டை ஆம்பர்சனோட வாங்கணுன்றனால ஆம்பர்சன் ஏ கொடுத்தாச்சு. அடுத்து ஃப்ளோட்டுக்கு வாங்க போகிறோம். printf நியூ லைன் /n என்டர் b. ஸோ ஃப்ளோட் வேல்யூ அப்படின்றத சொல்லிவிடுவோம். இங்கே scanf %f, ஆம்பர்சன் b. அடுத்து இருக்கிற கேரக்டர் சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கெட் ch இல்லை கெட் che பயன்படுத்துவோம். ஸோ இந்த getchar get ch பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது. எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா get chல நமக்கு எந்த இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காட்டாது. அதே get cheல நம்ம என்ன இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு get ch பயன்படுத்துகிறேன், அதுக்கப்புறம் get che பயன்படுத்தி பார்ப்போம் எக்ஸாம்பிளில். ஸோ இதுலேயும் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் /n என்டர் கேரக்டர் c equal to get ch. ஸோ இப்போ இதில் வந்து இன்புட் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு printf உபயோகப்படுத்துவோம். ஸோ printf பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துடலாம். ஸோ நியூ லைன் வரணுன்றதுக்கா /n வேல்யூ இன் ஏ. ஸோ ஏல இருக்கிறது பார்த்தோன்னா இன்டீஜர், அதனால் %d. திரும்ப ஒரு நியூ லைன் கேரக்டர் /n வேல்யூ இன் b. ஸோ பியில் இருக்கிறது பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் %f, a, b. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேரியபிள் ஏ, அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மட் ஸ்பெசிஃபை %d. ஸோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து இருக்கிறது %f, அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற வேரியபிள் b, ஃப்ளோட்டிங் வேரியபிள். ஸோ அதோட வேல்யூ அங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ கடைசியாக கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம putchar பயன்படுத்திப்போம். putch c. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ இன்புட் ஏவோட வேல்யூ கேட்குறது, ஏ இன்டீஜர் நம்பர் ஒன்று கொடுத்துப்போம். பி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துப்போம். சி வந்து கேரக்டரை. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கெட் ch கொடுத்துருக்கோம். ஸோ ch என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த கேரக்டர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இப்போ நம்ம ஹெச் அப்படின்ற கேரக்டர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே இன்புட் வாங்கின இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ணலை. ஆனால் அவுட்புட்டில் மட்டும் நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அவுட்புட்டில் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ டிஸ்பிளே பண்ணதுக்கு அடுத்து அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா putch வந்து அன்ஃபார்மட்டட்
அவுட்புட். ஸோ அன்ஃபார்மேட்டட் அவுட்புட்னும் போது நமக்கு நியூ லைன் கேரக்டர்லாம் எதுவுமே அப்ளை ஆகாது. டைரெக்டாக கடைசியாக எந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கோ அதுக்கு அடுத்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பிரிண்ட்எஃப்ல ஒரு ஸ்லாஷ் எண் கொடுத்துப்போம். இப்போ நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ ஏக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ, பிக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, சிக்கு அதே ஹெச் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏக்கான இன்டிஜர் வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு, பிக்கான ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு, சிக்கு நம்ம கெட் பண்ணியிருந்த கேரக்டர் வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு. இது கெட் சிஹெச்க்கு. அது கெட் சிஹெச்இ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேரக்டர் என்டர் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இன்டிஜர், ஃப்ளோட்டு. ஸோ இப்போ நான் எந்த கேரக்டர் என்டர் பண்ண அப்படின்றது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். கெட் சிஹெச்சுக்கும் கெட் சிஹெச்இக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கெட் சிஹெச் எந்த கேரக்டர் இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத காட்டாது. கெட் சிஹெச்இன்றது எந்த கேரக்டர் இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதுதான் இன்புட் ஆன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.